ஸோ நேற்று நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? எஸ் சார். இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். எங்கே ஆயிருக்குன்றதை நான் இங்கே காமிச்சிடுறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து அப்டேட் ஆகிறது நைட்டே ஆகும். என் சைடில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நான் இங்கே காமிச்சிடுறேன், நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கோங்க டெய்லியுமே, ஓகேங்களா? ஓகே சார். ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் டெமோ கிளாஸ் 3 to 5 PM அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நைட்டு வந்து அப்லோட் ஆகும், 10 o'clock மேலே அப்லோட் ஆகும். இப்போ இதை வந்து நீங்கள் நாளைக்கு பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஓகே, டன். ஓகே, நம்ம இப்போ கான்செப்டுக்கு போயிடலாம். ஸோ நேற்று நம்ம என்ன பேசியிருந்தோம், நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? கீவேர்ட் ரிசர்ச், டொமைன், அப்புறம் ஹோஸ்டிங் ஸ்பேஸு, இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டொமைன் நேம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க, அப்புறமா கீவேர்ட் ரிசர்ச், அப்புறமா வெப்சைட் நேமு, இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறதுனால நான் நேற்றே இதை சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? இப்போ டேவிட்க்கு ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனி சொல்லியிருந்தேன், செல்விக்கு வந்து ஃபேஷன் டிசைன் கம்பெனி சொல்லியிருந்தேன். இப்போ இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். இது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க என்ன சர்வீஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இப்போ இன்டீரியர் டிசைன் சர்வீசஸ் தான் அவங்க பண்ணுவாங்க, ஃபேஷன் டிசைன் சர்வீஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி அந்த சர்வீஸ் தெரிஞ்சிருக்கும், இதுதான் பண்ண போகிறோன்னு. பட் நாம் வந்து ஒரு ப்ராஜெக்டாக, ஒரு ப்ராக்டிஸ் ப்ராஜெக்டாக பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட் ரிசர்ச் ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ ஜோதி வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனி வச்சுருக்காங்க, இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து செல்வி வந்து ஃபேஷன் டிசைன் கம்பெனி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகே? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கீவேர்ட் ரிசர்ச்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கீவேர்ட் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு கீவேர்ட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களது இன்டீரியர் டிசைன் கம்பெனி இல்லைங்களா? இப்போ இன்டீரியர் நான் போடுறேன். இன்டீரியர்னா என்னது? இது இன்டீரியர்னா என்ன? அது வீட்டுக்கு உள்ளார இருக்கிற சோஃபா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஒரு. ஓகே, இப்போ இன்டீரியர்னா ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் பண்ணுவோம், காலேஜுக்கு, வீட்டுக்கு, உள்ளார மீன்ஸ் வீட்டு எல்லாமே. இன்சைட்ல என்னலாம் ஓகே, டிசைன் ஆகட்டும், ஓகே, மெட்டீரியல் ஆகட்டும். ஓகே, இதெல்லாம் நம்ம இன்டீரியர் டிசைன் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இன்டீரியர் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ், ஓகே? இன்டீரியர் டிசைன். இப்போ இது என்ன, இது வந்து ஒரு வேர்டு இல்லைங்களா? இன்டீரியர் டிசைன்ன்றது ஒரு வேர்டு, ஓகேங்களா? இப்போ எந்த வேர்டுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுங்க. வேல்யூனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த ரெண்டு வேர்டில் எதுக்கு வந்து வேல்யூ இருக்குது? அதை வந்து எதுக்கு வந்து வேல்யூ இருக்குது? வேல்யூனா மணி டிரான்சாக்ஷன், அதுவுமே வேல்யூ தான். வெறும் இன்டீரியர் டிசைனுக்கு வேல்யூ இருக்குதா, இல்லை இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் பெங்களூருக்கு வந்து வேல்யூ இருக்கு? இன்டீரியர் டிசைனர்ஸ். ஏன் இன்டீரியர் டிசைனர்?
ஏன் இன்டீரியர் டிசைன் அப்படின்றதுக்கு வேல்யூ இல்லையா? இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், டிசைன் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு வேல்யூ இருக்கா? வெரி டிசைனா என்ன வேல்யூ இருக்காது அது பண்றதுக்கு. இப்போ டிசைன்ல நிறைய இருக்குது, ஃபேஷன் டிசைன் இருக்குது, இன்டீரியர் டிசைன் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, கிராஃபிக் டிசைன். எவ்வளோ டிசைன் இருக்கு. இதுல நம்ம என்ன டிசைனை பண்றோம், என்ன டிசைனே தெரியும், வெறும் டிசைன் போட்டா பீப்புளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டீரியர் டிசைன் கம்பெனி தான் வைக்க போறோம். வெறும் இன்டீரியர் டிசைனுக்கு வேல்யூ இல்லை, நீங்களே சொன்னீங்க. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம், எந்தெந்த வேர்டுக்கெல்லாம் வேல்யூ இருக்குதோ அதெல்லாம் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இன்டீரியர் டிசைன்ன்றது ஒரு நார்மலான ஒரு வேர்டு தான், இதுவுமே கீவேர்டு தான். பட் ஒரு இப்போ நார்மலாக இப்போ டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு. அதே வந்து இப்போ இது கூட வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ இது என்னது, வெப் டிசைன் அப்படின்றது ஒரு ஃபீல்டு, ஒரு ப்ராடக்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்னது, இது வந்து கீவேர்டு. கீவேர்ட்னா நிறைய பீப்புள் இது வந்து தேடுறாங்க, இதுக்கு மணி டிரான்சாக்ஷன் நடக்குது. எப்படி மணி டிரான்சாக்ஷன் நடக்குது? இப்போ வெப் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடுறாங்கன்னு வச்சுங்களா, இல்லைனா வந்து இப்போ இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடுறாங்கன்னே கூட வைங்க. இப்போ தேடும் போது என்ன நடக்குது, இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டால் நிறைய பேர் வந்து ரிசல்ட், ஸ்பான்சர்ட் ரிசல்ட், உங்களுக்கு தெரியும் கூகுள் ஆட்ஸ் தான் ஸ்பான்சர்ட் ரிசல்ட். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஆட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டாப் பொசிஷனில் 4 பொசிஷனில் ஆட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லோக்கல் எஸ்யூ வந்து ரேங்க் ஆயிருக்குது. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இதெல்லாம் எஸ்யூ ரிசல்ட்ஸும் ரேங்க் ஆயிருக்குது. அப்புறம் கீழே வந்து பாட்டமில் வந்து ரிசல்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போ இப்போ நான் வந்து வெறும் இன்டீரியர் டிசைன் போடுறேன். இப்போ இதுக்கு என்ன என்ன நல்ல ரிசல்ட் வருது, ஃபர்ஸ்ட் ஆட் வந்து வரவே இல்லை, கரெக்டுங்களா? ஆடை காமிக்கவே இல்லை, வெறும் இந்த ரிசல்ட் மட்டும் தான் காட்டுது. இந்த ரிசல்ட் கூட ஏன் காட்டுதுன்னா, இப்போ நான் வந்து இங்கே லொக்கேஷன் எனபிள் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஓகே. லேப்டாப்ல லொக்கேஷன் இருக்கிறதுனால தான் இந்த ரிசல்ட் காட்டுது. இப்போ நான் இதே போயிட்டு நான் வந்து ப்ரைவேட் விண்டோ போகிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது நம்ம பாருங்க. இன்டீரியர் டிசைன் இதுவுமே வந்து காட்டுது, ஏன்னா இங்கே லொக்கேஷன் 11 அப்படின்னு காட்டுது, அதனால வந்து இந்த ரிசல்ட்ஸ் வருது. பாருங்க, இப்போ நான் தேர்ட் பிளாக்னு போட்டேன், இப்போ வந்து ஸ்பான்சர்ட் ரிசல்ட் காட்டுது. இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்க, லொக்கேஷன் எதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் உள்ள ஒரு சர்வீஸோட ஒரு வேர்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதே இன்டீரியர்னு போடுறேன், இன்டீரியர்னு போட்டால் எதனா வருதா? இப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ்லாம் வருது. இப்போ நான் வந்து பென்னுன்னு போடுறேன், பென்னுன்னு போட்டால் என்னென்ன வருது, இங்கே நிறைய ரிசல்ட்ஸ் வருது, தெரியுதுங்களா? ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகே, அது கீழே எங்கன்னா லோக்கல் எஸ்இஓ வந்து ரேங்க் ஆகுதா பாருங்க, இல்லை எங்கன்னா பெங்களூர் ரிசல்ட்ஸ் காட்டுதா பாருங்க. ஸோ பென்னுன்றது ஒரு பொருள் தான். ஓகேங்களா? அதே நான் இங்கே போயிட்டு பெஸ்ட் பென் நான் பெங்களூர்னு போடுறேன், ரேண்டமாக போடுறேன். ஓகேங்களா? பெஸ்ட் பென் பெங்களூர்னு போட்டால் இப்போ இது வருது. இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? சாதாரண ஒரு வேர்டுக்கும் கீவேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இப்போ வெறும் பென்னுனா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. பென், அது மேபி யாராவது இமேஜ் தேடுறது கூட வந்திருக்கலாம். எக்ஸ்பிளனேஷன். ஒரு இமேஜ் தேடுறதுக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். அதே பெஸ்ட் பென் இன் பெங்களூருன்றவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த பெண்ணை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வாட்டுன்னு போடுறேன். இப்போ இது என்னது, இது வாட் அப்படின்னா என்னது? இது வந்து வேர்டா இல்லை கீவேர்டா? வேர்டு. வேர்டு. இப்போ இதே பாருங்க, இப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீவேர்டு. இது கீவேர்டு. இப்போ வேர்டுக்கும் கீவேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? வாட்னா அது வந்து ஒரு வார்த்தை, அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அதாவது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்றீங்க இல்லை வாட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. பட் இங்க இன்டர்நெட் வேர்ல்டுல கூகுளை பொறுத்த வரைக்கும் வாட்ன்றதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது.
அதே வந்து நான் வந்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது கீவேர்டாக மாறிடுச்சு. அதே அந்த வார்த்தை கூட ஒரு சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கீவேர்டாக மாறிடுச்சு. எப்பவுமே கீவேர்டுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் வேர்டுக்கு இந்த இடத்துல எந்த வேல்யூவும் கிடையாது. புரியுதுங்களா? எஸ் சார். செல்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? சரி, இப்போ இதுதான் கீவேர்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன? இன்டீரியர் டிசைன் தான் நம்ம பிஸ்னஸ். இதுக்கு நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து டூல்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். டூல்ஸ் வந்து செம்ரஷ், அடுத்தது வந்து கீவேர்ட் பிளானர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட் பிளானர் எதில் வருதுன்னா கூகுள் ஆட்ஸில் இது ஒரு டூலாக வருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேற என்ன டூல் இருக்குன்னா ஹெச்ரெஃப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நிறைய டூல் இருக்குது, நான் இம்பார்ட்டண்ட்டாக இதை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸட்ரான்னு போட்டுடுறேன், பெட்டர். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸஸில் என்னென்னலாம் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இது வேணால் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. செம்ரஷ் டூல்ன்றது ஒரு பெய்டு டூல், இட்ஸ் நாட் அ ஃப்ரீ. ஓகேங்களா? கூகுள் கீவேர்ட் பிளானர்ன்றது இதுவுமே வந்து ஃப்ரீ அண்ட் பெய்டு அப்படி கூட சொல்லலாம். அது என்ன சார் ஃப்ரீ அண்ட் பெய்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக யார் வேணால் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 500 ருபீஸாவது நீங்கள் கூகுள் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சாலிடான ஒரு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட்டு. ஆல்ரெடி கேம்பெயின்லாம் நாங்கள் நிறைய ரன் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்றே இதை பற்றி டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ் சார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் வரும். கேம்பெயின் நான் இங்கே நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே கேம்பெயின் காட்டுது. நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது எதுவுமே காட்டாது. இப்போ இங்கே டூல்ஸ் நான் போகிறேன். டூல்ஸ் அப்படின்னு போனால் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டூல்ஸு. இதெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக கூகுள் ஆட்ஸ் கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பிளானிங்னு ஒன்று இருக்குது. பிளானிங் கீழே போய்ட்டு கீவேர்ட் பிளானர் போயிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே டிஸ்கவர் கீவேர்ட்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளது வந்து இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். நம்மளோட பிஸ்னஸ் என்ன? இன்டீரியர் டிசைன், கரெக்டுங்களா? அப்போ இன்டீரியர் டிசைனுக்கு நான் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் இங்கே பண்ணணும்னா, இப்போ கீவேர்ட்னா என்னன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எந்தெந்த வார்த்தைகளுக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்குது அந்த வார்த்தையெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் கூகுளுக்கும் தெரியும், அப்போ தான் பீப்புளுக்கும் புரியும் நம்ம வெப்சைட் வந்து இன்டீரியர் டிசைன் கவர் பண்ணுது. அப்போ தான் கூகுளுக்கு தெரியும் இந்த வெப்சைட் வந்து இன்டீரியர் டிசைனுக்காக உருவாக்கப்பட்டது, அந்த கீவேர்ட்ஸ் தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்மளோட சர்வீஸ் என்ன? இன்டீரியர் டிசைன், கரெக்டுங்களா? அப்புறம் நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்? பெங்களூர். ஆஸ் யூஷுவல் பெங்களூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் பெங்களூர்னு போடுறேன். இப்போ பெங்களூர்னு போட்டுட்டு இங்கே கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்த உடனே இங்கே இந்தியான்னு இருக்குது. எனக்கு வந்து பெங்களூர் ரிசல்ட் அக்யூரேட்டாக தெரிஞ்சால் போதும். அதனால நான் இந்த இந்தியாவை ரிமூவ் பண்ணிடுறேன். இன்க்ளூட் கொடுத்துட்டு இந்தியாவை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்தியாவோட ரிசல்ட்னா இந்தியாவில் எத்தனை பேர் இன்டீரியர் டிசைன் பெங்களூர்னு தேடுறாங்கன்னு காட்டுவாங்க. அதே நான் இங்கே பெங்களூர்னு போட்டால் பெங்களூர்ல எத்தனை பேர் இன்டீரியர் டிசைன் பெங்களூர் அப்படின்னு தேடுறாங்கன்னு காட்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நான் நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் டிசைன்ன்றது நம்மளோட சர்வீஸ். எந்த இடத்துல பண்ணுறோம்? பெங்களூரில் பண்ணுறோம். லொக்கேஷன் பெங்களூர், அவ்வளோதான். இதே நீங்கள் பேன் இந்தியா பண்ணுறீங்க, இந்தியா பூரா பண்ணுறீங்கன்னா அப்போ கீவேர்ட் பேசிஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். புரியுதுங்களா?
இல்லை இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்பர், பெங்களூரோட நம்பர். இத்தனை பீப்புள் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பீப்புள்ஸ் மக்கள் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஓகேங்களா? இதை நான் இந்தியா ஆட் பண்ணும்போது இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க இப்போ டெல்லியிலேருந்து யாரோ ஒருத்தங்க இன்டீரியர் டிசைன் பெங்களூர் தேடினா இத்தனை பேருக்கு ரீச் ஆகும். இதுதான் வால்யூம். பட் நமக்கு பெங்களூரில் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது. நீங்கள் பெங்களூரில் வந்து எஸ்இஓ ரேங்க் பண்ணாலும் சரி, கூகுள் ஆட் ரன் பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் காமிப்பாங்க. எஸ்பெஷலி எஸ்இஓ வந்து எல்லாருக்குமே காமிப்பாங்க. அது கூகுள் ஆட் வந்து இல்லை எனக்கு பெங்களூரில் மட்டும்தான் எனக்கு ஆட் ரன் பண்ணணும், அப்போ பெங்களூரில் மட்டும்தான் ஆட் ரன் ஆகும். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு பெங்களூர் மட்டும்தான். பட் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து தேடினாலும் நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ரேங்கிங் கொடுத்துடலாம். ஓகே, நான் இதை இந்தியாவை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ பெங்களூர் இந்தியான்னு இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் வால்யூம் டோட்டலாக. இப்போ பாருங்க, ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. கீழே வந்தீங்கன்னா 546 கீவேர்டு ஐடியாஸ் இருக்குது. அதாவது வந்து இத்தனை கீவேர்டு வந்து அவைலபிளாக இருக்குது பெங்களூர் பேசிஸில். இன்டீரியர் டிசைன் பெங்களூர் இப்போ நம்ம டைப் பண்ண வார்த்தை இங்கே இருக்குது. அதுக்கு எவ்வளோ இருக்குது? 1300 இருக்குது. பார்த்தீங்களா? 1300 இருக்குது. 1300 பீப்புள் பர் மந்த்துக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு 300 பேர் தான் தேடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 300 பீப்புள் வந்து தேடுறாங்க. அப்போ கீவேர்ட் சேஞ்ச் பண்ணணுமா? எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ இப்போ பாருங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இது கீவேர்டு. ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜா ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பேர் தேடுறாங்க இந்த கீவேர்டு. ஏன்னா இதுதான் நம்மளோட டேட்டா. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் எத்தனை பேர் வந்து கூகுளில் தேடுறாங்க அப்படின்றது தெரியும். பாருங்க, இது வந்து சோஷியல் மீடியாவோட டேட்டா கிடையாது, கூகுளோட டேட்டா. ஓகேங்களா? 3 மந்த்து. ஸோ இது வந்து சம் மந்த் வந்து பாருங்க, சம் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், சம் மந்த் டிக்ரீஸ் ஆகலாம். அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை மந்த்லி சர்ச்சஸ். காம்படிஷன் எவ்வளோ இருக்குது? மீடியம் இருக்குது. ஸோ எத்தனை லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்குன்னா, லோ லெவல் காம்படிஷன் இருக்கும், மீடியம் லெவல் காம்படிஷன் இருக்கும், ஹை லெவல் காம்படிஷன் இருக்கும். இந்த 3 லெவல் காம்படிஷன் இவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து லோ லெவலில் இருந்தால் என்ன பண்ணணும்? லோ லெவல் இருந்தால் வேண்டாமா? கீவேர்ட் சேஞ்ச் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. காம்படிஷன்னா என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது இதை ரேங்க் பண்றதுக்கு? 100 இப்போ 100%. இப்போ அதாவது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. லோ காம்படிஷன் அப்போ ஈஸியாக ரேங்க் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ இதை வந்து மீடியம் காம்படிஷன்னா மீடியம் லெவல் காம்படிஷன்ல இருக்கும். நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் போட்டு நம்ம எதனா பண்ணி ரேங்க் பண்ணிடலாம். ஹை காம்படிஷன்னா என்னது? நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆமாம், நிறைய எஃபோர்ட் போட்டு ரேங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயம். இப்போ இங்கே மீடியம் காம்படிஷன் இருக்குது. காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்படிஷனை கன்சிடர் பண்ணுமா? இந்த சர்ச் வால்யூமுக்கு நான் அப்புறம் வரேன். இங்கே காம்படிஷன் மீடியம் இருக்குது, அடுத்தது மீடியம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஹை இருக்கு பாருங்க. பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் பெங்களூர் வெரி ஹைன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது பாருங்க, லிவ் ஸ்பேஸ், இது பிராண்ட் நேம். இது வந்து ஒரு பிராண்ட் நேமு, இதை விட்டுடலாம். இதுவுமே ஹைன்னு தான் போட்டிருக்காங்க. ஹோம் இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் பெங்களூர் 14,800 மீடியம் இருக்குது. திரும்ப ஹோம் இன்டீரியர்ஸ் பெங்களூர் 1000 வால்யூம் இருக்குது, ஹை இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஹை இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணுமா, இல்லை இதை வந்து கன்சிடர் பண்ணணுமா ஃபர்ஸ்ட்? சார் இல்லை சார், நம்ம லோ காம்படிஷனில் இருக்கிறது மட்டும்தான் சார் நம்ம எடுக்கணும். மீடியம் காம்படிஷன், ஹை காம்படிஷன்லாம் ஆல்ரெடி ஹெவியாக காம்படிஷன் இருக்கு சார், அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை எல்லா கீவேர்ட்ஸும் கலெக்ட் பண்ணிப்பீங்களா? எல்லா கீவேர்ட்ஸும் கலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள். எல்லா கீவேர்ட்ஸும் ஹை காம்படிஷன் இருக்குது, அதை எப்படி நீங்கள் ரேங்க் பண்ணுவீங்க? ஹை காம்படிஷன் பாக்குறவங்க இது வந்து காம்படிஷன்ங்கிறது வந்து சர்ச் பண்றதோட காம்படிஷன் இல்ல, நம்ம ரேங்க் பண்றதுக்கான காம்படிஷன். அதே மாதிரி பாருங்க, ஆட் ரன் பண்றதுக்கான காம்படிஷன் கூட வச்சுக்கலாம். பாருங்க, இங்க ஆட் ரன் பண்ணிருக்காங்க தெரியுதுங்களா? ஸ்டேஜ்ல தான் இருக்கோம்னா நம்ம லோ லெவல்ல உள்ளதுலே காம்படிஷன்.
ஓகே. ஜோதி நீங்க சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வந்தீங்களே? இது ஹை காம்படிஷன் இருந்தா ஆடியன்ஸ் நிறைய இருக்கும். ம். So, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு லோ காம்படிஷன், ஹை காம்படிஷன், மீடியம். லோ காம்படிஷனா அந்த பிஸ்னஸே லோவாக தான் இருக்குன்னு அர்த்தம். okay. புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ்க்கு மீடியம் காம்படிஷனுக்கு ஒரு மீடியம் லெவலில் இருக்கு. ஹை காம்படிஷனா அப்போ அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா இருக்கும். அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்பயுமே கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது இந்த காம்படிஷன்லாம் பார்க்கவே கூடாது. இந்த கீவேர்ட் நம்மளுக்கு இந்த கீவேர்ட் நம்ம பிஸ்னஸ்க்கான கீவேர்டா, இதுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே மீண்டும் நான் சொல்கிறேன், எப்பயுமே காம்படிஷனை பார்க்கக்கூடாது. சில பேர் ஹை காம்படிஷன் இருக்குது சார், அப்போ என்னால் முடியாது சார். நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ இங்கே ஹை காம்படிஷன் இருக்குன்னா அப்போ பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா? No. லோ காம்படிஷன்னா ஈஸியாக இருக்க போகுது, ஹை காம்படிஷன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? நான் இன்னொன்று நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இன்டீரியர் டிசைனை விட்டுருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் போடலாம். புரியல? ஸ்டேஷனரி இதை நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு டாஸ்க்காக சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க, ப்ராசஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு 8,100 வால்யூம் இருக்கு, மீடியம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பிட்டிங். நம்ம வந்து கூகுள் ஆடு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எவ்வளோலேருந்து எவ்வளோ பிட் பண்ணுறாங்க, 43 ரூபாலேருந்து இவ்வளோ பிட் பண்ணுறாங்க, 35 ரூபாலேருந்து இவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இது வேணாம் நம்மளுக்கு. இப்போ நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணால் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு மேஜராக என்ன தேவைப்படும் இப்போதைக்கு, எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றது தான் தேவை. ஓகேங்களா? நான் இப்போ சார் இப்போ இங்கே ஒரு கீவேர்டு போட்டிருக்கீங்க, 141 கீவேர்டு காட்டுறாங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ் தெரியுதா? இதெல்லாம் கீவேர்ட்ஸு. சரி, நான் இன்னொரு பிஸ்னஸ்க்கும், அதாவது வந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கும் இங்கே நான் தேட முடியுமா சார்? தேட முடியும். பாருங்க. ஸோ கிராஃபிக் டிசைன் கோர்ஸுக்கும் நான் தேடணும்னா தேட முடியும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக அவங்க காமிச்சிருவாங்க. இப்போ பாருங்க, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர் 1000 இருக்கு வால்யூமு. ஸோ இதோட அக்கௌண்ட் பட்ஜெட் பாருங்க, இன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேன், அதனால அது இன் அக்கௌண்ட்டுன்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ 46லேருந்து 106 இருக்குது. பட் இது வந்து நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணால் இதை சீரியஸாக எடுத்து பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணல. அப்போ வேற என்னென்ன கீவேர்டு இருக்குது? கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர்னு இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர் ஃபீஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டையும் நீங்கள் தேடலாம். ஓகேங்களா? இங்கே எத்தனை கீவேர்டு நம்ம போட முடியும்னா அப் டு 10 வரைக்கும் தான். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏதோ ஒரு கீவேர்டு எடுக்கிறேன், இதை நான் டைப் பண்ணுறேன், இல்லை நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ்ன்றது ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஆவரேஜ் வால்யூம் வந்து 20 தான் இருக்குது. அது இப்போ நான் மீண்டும் காப்பி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இங்கே ஆல்ரெடி 3 கீவேர்டு இருக்குது. இங்கே வந்து ஸோ 7 கீவேர்டு நான் எடுக்கிறேன். ஸோ எத்தனை கீவேர்டு நான் போட்டிருக்கேன் நல்லா பாருங்க. யூ என்டர் த லிமிட் ஆஃப் 10 கீவேர்ட்ஸ் டு ஆட் மோர் ரிமூவ் சம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 10 கீவேர்டு ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் 11th கீவேர்டு ஆட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகுனா, அவங்க வந்து லிமிட் வந்து 10 தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, எரர் தான் காட்டும். இப்போ நம்ம போட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே வருதுங்களா? எப்பயுமே கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் இதில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் கீவேர்டு இங்கே என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கான வால்யூம் எல்லாம் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. பாருங்கள், நான் கீழே வரேன், தெரியுதுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர், கோர்ஸ் இன் தமிழ்னு இருக்குது, அப்புறம் ஃபுல் கோர்ஸ் இன் தமிழ்னு இருக்குது. இப்போ நான் போட்ட கீவேர்டுக்கெலாம் எதுக்கெல்லாம் வால்யூம் இருக்குதோ அந்த கீவேர்டெலாம் ஃபஸ்ட்டு காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னா நான் ஆல்ரெடி கீவேர்டு மேலே போட்டேன் இல்லைங்களா, அதுக்கான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா சீடு கீவேர்டுன்னு சொல்லலாம்.
அதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்க வரும். இது புரியுதா? ஓகே. இப்ப நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எப்பயுமே வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து எதனா ஒரு கீவேர்டு எடுத்து அதை மட்டுமே அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு அதுக்கான கீவேர்டு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நம்ம கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். Yes, sir. நீங்க எப்படி டைப் பண்ணுவீங்க கூகுள்ல? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதான் பண்ண போறோம். அடுத்தது என்ன? கம்பெனி. கரெக்டா? நம்ம கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்? பெங்களூர்ல. பெங்களூர். ஸோ நீங்க கீவேர்ட் ரிசர்ச் இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அப்போ நீங்க கீவேர்ட் ரிசர்ச் இதில் போய் பண்ணும்போது என்ன பண்ணணும்? உங்களோட சர்வீஸ் என்ன, உங்களோட லொகேஷன், இது ரெண்டுமே போட்டு நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது கீழே சீட் கீவேர்ட்ல எல்லாமே வந்துடும். Suggest. பாருங்க, இங்க கீழே கீவேர்டு ஐடியாஸ் நான் கொடுத்த கீவேர்டுக்கு இவ்வளவு வால்யூம் இருக்குன்னு வந்துருச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பெங்களூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பெங்களூர், மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர். இப்ப இதோட வால்யூம் இங்க இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னா, உங்களோட சர்வீசஸ் எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க தனித்தனியா தான் போட்டு நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். இப்ப நம்ம இங்க வரலாம். நம்ம வந்து இன்டீரியர் வெப் டிசைன் லொகேஷனும் கொடுக்கும். புரியல. கீவேர்டு அங்க போய் கீவேர்டு சர்ச் பண்றப்ப கம்பெனிலையும் கம்பெனியோட நேமும் லொகேஷனும். ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, எந்த இடத்துல கொடுக்குறீங்க, அதை கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இப்போ இன்டீரியர் டிசைன் சொல்லிட்டு நம்ம இங்க எடுத்திருக்கோம் கீவேர்ட் ரிசர்ச்க்கு. ஓகேங்களா? நான் இது வந்து இப்படி வச்சுக்கிறேன். இன்டீரியர் டிசைன் கம்பெனி, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம், லொகேஷன் பெங்களூர், இப்படி வச்சுக்கலாமா? சரி. இப்ப இங்க போயிட்டு நான் மறுபடியும் வந்து இன்னொரு இதை ஆட் பண்றேன். ஒரே நிமிஷம். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலும் நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ இன்டீரியர் டிசைன் நீங்க பண்ணுங்க. ஜோதி உங்களுக்கு ஃபேஷன் டிசைன் சொல்லியிருக்கேன், அதை நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுறேன். திரும்ப வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுறேன். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே நான் 3 டைப் ஆஃப் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். நான் 3 டைப் ஆஃப் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்னு கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இருக்குது, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்னு இருக்குது. இதுல எந்த கீவேர்டை நம்ம எடுக்கணும்? நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம லோ காம்படிஷனை வச்சு கீவேர்டு செலக்ட் பண்ணக்கூடாது, இதை வச்சு தான் செலக்ட் பண்ணணும். எதை வச்சு செலக்ட் பண்ணுவீங்க? What is digital marketing? நீங்க சொல்லுங்க, எது செலக்ட் பண்ணுவீங்க? வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, நீங்க What is digital marketing? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணுவீங்களா? ஓகே. இப்ப இந்த 3 கீவேர்ட் இருக்குது. நீங்க வந்து செல்வி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணீங்க? ஆவரேஜ் மந்த்லி எப்படி சர்ச் பண்றோம், எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்கன்றது பார்த்தா. ஓகே, நீங்க அந்த ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் வச்சு நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஜோதி, நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? Means digital marketing மட்டும் ஆல்மோஸ்ட் யாரும் போட மாட்டாங்க. What is digital marketing? ஓகே, இப்போ நான் வந்து இங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்? Okay. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
கம்பெனி. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறேன்? லொகேஷன் சி பேங்க். நம்ம வந்து பெங்களூர்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். பட் இது வந்து வேர்ல்டு வைடுக்கான பிசினஸ் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ன்றது வேர்ல்டு வைடா நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் தான். பட் இங்க நான் வந்து பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஆக்சுவலா இது பெங்களூர் பேசிஸ்ன்னு போக முடியாது. நம்ம வேர்ல்டு வைடா கூட சர்வீஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு இருக்குது, பெங்களூர் இருக்கு. நம்ம வந்து கீவேர்டு வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணி செப்பரேட்டா வச்சுக்கணும். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து இன்ஸ்டியூட்னா இங்க இன்ஸ்டியூட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்? பெங்களூர். இதை வச்சு தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். பட் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்தது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ உங்களோட கம்பெனி, அதாவது உங்களோட இது என்ன இருக்கு? இன்டீரியர் டிசைன், ஹவு டு பிகம் இன்டீரியர் டிசைனர், இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு கொடுக்குறோன்னு வைக்கணும். இதுக்கு மூணுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே போகிறேன். ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். கெட் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நான் போய் டைப் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க? செல்வி, நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க. செல்வி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே, டேவிட் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. ஜஸ்ட் அப்படியே பாருங்க. ஸோ இன்னொரு கீவேர்டை யாருமே செலக்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கீவேர்ட் ரிசர்ச்சை செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கான காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி சார் காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணுறது? ஏன் காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணணும் அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ பாருங்க, இந்த கீவேர்டுக்கெலாம் ஆல்ரெடி டாப்ல ரேங்க் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி டாப் 10 பொசிஷன்ல ஆல்ரெடி ரேங்க் ஆயிருக்காங்க. அவங்களெல்லாம் பீட் பண்ணி தான் நம்ம முன்னாடி வரணும். இதான் கோல். எஸ்இஓட கோல் இதுதான். கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லை நான் சொல்றது? எஸ் சார். ஓகே, அப்போ வந்து ஆல்ரெடி யார் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அவங்கள வந்து நம்மளால பீட் பண்ண முடியுமா, அதெல்லாம் செக் பண்ணணும் தானே. இப்போ இப்போ 10 இயராக ஒருத்தங்க மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கக்கிட்ட போய் நான் இன்னைக்கு தான் சார் மாரத்தான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கே அவங்கள போய் ஜெயிக்க போகிறேன், அப்படி முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீவேர்டு ரிசர்ச் பண்ணும்போதே காம்படிஷன் அனலைசிஸ். இந்த கீவேர்டை நான் சூஸ் பண்ணுறேன்ப்பா, இந்த கீவேர்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதே மாதிரி இந்த கீவேர்டை வச்சு நான் அவங்கள வந்து பீட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்? இதுக்கு வந்து நான் வந்து HRF டூல் வந்து அக்யூரேட் காம்படிஷன் அனாலிசிஸ், அதாவது நம்ம கீவேர்டை எந்த அளவுக்கு ரேங்க் பண்ண முடியும் அப்படின்ற அனாலிசிஸ் வந்து நம்ம HRF வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் எஸ்எம்எஸ்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வெறும் HRF மட்டும் பார்க்கலாம். இப்போ டேவிட் அண்ட் ஜோதி உங்கள் 2 பேர்ட்டையும் லேப்டாப் இருக்குதுன்னா இல்லை மொபைல் அட்டென்ட் பண்ணுறீங்களா? லேப்டாப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களோட நீஷ் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? டேவிட், உங்களோட நீஷ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா? நான் அன்னைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ரெஸ்டாரண்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே வந்து இது இன்டீரியர் டிசைன் யாருது? ஜோதி இது தானே? ஆமாம் சார். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? இப்போ இங்கே ஒரு நிமிஷம். சரி, இப்போ இதை நீங்களே பண்ணுங்க. இங்கே என்ன சூஸ் பண்ணீங்க? வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணீங்க. செல்வி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து
ஃபர்ஸ்ட் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரெக்டுங்களா? இதுதான் செல்வி சூஸ் பண்ணுது. அப்படியே கீழே வந்தா அடோ ஃபார் பிஸ்னஸ் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. இவங்க தானே ரேங்க் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. அடுத்தது இவங்க ரேங்க் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இதையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது செல்வி, இது உங்களுக்கான டாஸ்க். ஜோதி உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன பண்றேன்னு? கூகுள் போயிட்டு என்னோட கீவேர்ட் சர்ச் இது இல்ல நீங்க என்ன கீவேர்டு சூஸ் பண்ணீங்க இங்க இந்த கீவேர்டு வாட் இஸ் டிஜிட்டல் இதை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டேவிட் ஜஸ்ட் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க பாருங்க அவங்க என்ன பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி வெப்சைட் வருதா? 1 second sir. வைஃபை ஒரு நிமிஷம். இங்க ஒரு டேப் இருக்குதா? இதுல domain இதுல போடுங்க. ம். போட்டிங்களா? ம். என்ன சொல்லுங்க? இங்க பாருங்க, நல்லா பாருங்க. நான் இதை மட்டும் தான் காப்பி பண்றேன். இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க பண்ணிட்டீங்களா செல்வி? அப்படி பண்ணுங்க. ஒரு சார் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நான் இவங்க முடிச்சுட்டு வரேன். இல்ல நீங்க வந்து கூகுள் போங்க. இந்த டேப் விட்டுருங்க, கூகுள் போங்க. இவங்களுக்கு சொல்றேன். இருங்க. நீங்க கூகுள் போங்க ஜோதி, உங்களை தான் சொல்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. இல்லைங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இதை இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. அங்க பிளஸ் இருக்கு பாருங்க, அதை ஓபன் பண்ணுங்க. 1 second. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்ப நேரா HRF போங்க. நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. செக் அத்தாரிட்டி. இப்ப எவ்வளவு காட்டுது? டொமைன் ரேட்டிங் எவ்வளவு காட்டுது பாருங்க. 96 sir. 96 இருக்குது. ஓகேங்களா?
அப்போ இந்த வெப்சைட்டுக்கு 96 இருக்குது. ஓகே ஃபைன். இன்னொரு வெப்சைட்டையும் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. ரெண்டும் சேம் வெப்சைட்டா இல்லை வேற ஒரு வெப்சைட்டா? அதை கிளிக் பண்ணுங்க. அது இங்கே இல்லை மேல இல்லைங்க, ரெக்கார்டிங் வாட் இஸ் டேப் இருக்கு. ரெக்கார்டிங் டேப் இருக்கு சார். ஓகே ஓகே. அது sir. சார் இதுக்கு மேல ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் தெரியுது, அது மினிமைஸ் மேல போக மாட்டேங்குது. இல்லை இது ஜஸ்ட் ஓகே கொடுங்க. சர்ச் வித் கூகுள் லென்ஸ் ஓகே கொடுங்க. அது ஃபஸ்ட்டு ம் இல்லை அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேப் மேலே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ம். இல்லை அங்கே இல்லைங்க, அங்கே சரி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இதை வந்து காப்பி பண்ணுங்க. Customers reject and accept or not. Okay, அசப்டா. accept. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை இது பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக 3 பேருமே இது மாதிரி பண்ணுங்கள். டேவிட் நீங்களும் தான் இருக்காரா? டேவிட் இருக்கிறாரு. ஓகே. இப்போ காம்படிஷன் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை டாஸ்க்காக நான் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமே சார், இதுக்கெல்லாம் என்ன சார் வேல்யூ இருக்குன்னா பயங்கரமான வேல்யூ இருக்குது. நான் சொல்கிறேன் அதுன்னு. சரி, இப்போ நான் வந்து ஹெச்எஃப்எம் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃப்ரீ டூல் இருக்குது. இப்போ பாருங்க, வெப்சைட் செக் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, வெப்சைட் அத்தாரிட்டி செக்னு போட்டிங்கன்னா ஹெச்எஃப் வருது. பட் ஹெச்எஃப்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இங்கே ஒரு வெப்சைட் தான் போட்டு செக் பண்ண முடியும். பட் எனக்கு எல்லா வெப்சைட்டும் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, பாருங்க இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் இதை பேசிக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வெப்சைட் எஸ்யூ செக்கர்னு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஓகே, இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இன்னும் வேற டூல்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஒரு சில வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து 10 யூஆர்எல்ஸை போட்டு செக் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் டொமைன் அத்தாரிட்டி செக் போடுறேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது தெரியுதுங்களா? DAPA செக்கர். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அப் டு 100 வரைக்கும் நம்மளுக்கு வந்து யூஆர்எல்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு இதுதானே ஃபஸ்ட் யூஆர்எல், இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். URL 1. நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணுறது. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் நிறைய டூல்ஸு ட்ரிக்கெலாம் நிறைய இருக்குது. நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?
இப்போதைக்கு நான் மேனுவலாக ரொம்ப மேனுவலான ஒரு ப்ராசஸை காமிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம எஸ்இஓ பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் டாப் 10க்குள்ளே ரேங்க் பண்ணுறதுக்கு தான். அப்போ நம்ம டாப் 10க்குள்ளே இந்த கீவேர்டுக்கு யாரெல்லாம் ரேங்க் ஆயிருக்காங்களோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. கரெக்டுங்களா ஜோதி? எஸ் சார். கரெக்ட். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ ஓகே. அப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 வெப்சைட் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்ன கீவேர்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு செல்வி வந்து வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்திருக்காங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் சர்ச் பண்ணுறேன். அடுத்தது வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்களே இப்போ தேடுங்க. 3 பேர் இருக்கீங்களே, நீங்களே தேடுங்க. அடுத்தது உங்களோட ரியல் டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஆ. இங்கே போயிட்டு செக் டிஏ அண்ட் பிஏ. இந்த டிஏபிஏனா என்னன்னு நான் சொல்கிறேன். இருங்க. ஓகே, இப்போ என்ன சார் என்னென்னமோ வந்திருக்குது. டிஏன்னு ஏதோ ஒன்று வந்திருக்குது, பிஏன்னு ஒன்று வந்திருக்குது, எஸ்எஸ் ஒன்று வந்திருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். டிஏனா டொமைன் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அத்தாரிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். 3 பேருமே சொல்லுங்கள். அத்தாரிட்டினா என்ன? அது நமக்கான பொருள். நமக்கான பொருள்னா அத்தாரிட்டியா? இல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஜோதி. டேவிட், அத்தாரிட்டினா என்ன? பர்மிஷனா? அத்தாரிட்டி? இல்லை, சொல்லுங்க. லைசன்ஸ். இவங்களுக்கானதுன்னு கூகுள் வந்து சி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. அத்தாரிட்டினா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கன்னு அர்த்தம். இப்போ அமேசான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுதுங்க இல்லைங்களா? ஏன்னா அது வந்து அத்தாரிட்டி, ரொம்ப ஹை அத்தாரிட்டியில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இ-காமர்ஸில் அவங்க ஹை அத்தாரிட்டியில் இருக்காங்க. அத்தாரிட்டினா அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம் ஒரு கீவேர்டை இங்கே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஒரு கீவேர்டை தேடி இருக்கோம், அதுக்கு இவங்களாம் ரேங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல பாருங்க. இந்த கீவேர்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை நம்ம இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு போட்டால் இவங்களாம் வராங்க. இவங்களோட அத்தாரிட்டி என்னன்றதை நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான். டொமைன் அத்தாரிட்டின்னு பேர் இருக்கு. ஓகேங்களா? டொமைன் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் we need to check டொமைன் அத்தாரிட்டி. டொமைனுக்கு எவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு, எத்தனை வருஷமா அவங்க இருக்காங்க, எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்காங்க, அதுதான் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இப்போ டொமைன் அத்தாரிட்டி வந்து 100 அவுட் ஆஃப் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது எஸ்எஸ்னா ஸ்பாம் ஸ்கோர். ஸ்பாம் ஸ்கோர் பின்னாடி பார்க்கலாம், பேக்கிங் பண்ணும்போது பார்க்கலாம். பேஜ் அத்தாரிட்டி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் அப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு பண்ணணும், நாளைக்கு சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? எப்படி இந்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் ஆகும் பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது? business.adobe.com டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது? 96ன்னு இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? பர்டிகுலர் பேஜ் இப்போ வந்து இங்கே இருக்குன்னா நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், இல்லைன்னா டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேஜுக்கு 100 அவுட் ஆஃப் எவ்வளோ அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டொமைன் அத்தாரிட்டி மட்டும்தான் செக் பண்ணணும். பேஜ் அத்தாரிட்டி பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேணாம் அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து 96 இருக்குது. 100 அவுட் ஆஃப் 96, வெரி வெரி ஹை. ஓகேங்களா? அடுத்தது salesforce.com 92 இருக்குது. investorvideo.com 92 இருக்குது. ஏன் இந்த எல்லாமே ஹையாக இருக்கிறவங்க மட்டுமே ரேங்க் ஆயிருக்காங்க? சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கலாம். நான் 10வது பேஜுக்கு போகிறேன். ஓகேங்களா? இங்கே இந்த இது ஓகேங்களா? நான் ஒரு 10வது பேஜுக்கு போகிறேன். இங்கே ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ரேண்டமாக தான் செக் பண்ண போகிறேன். ஓகே, இந்த யூஆர்எல் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இங்கே வந்துடுறேன்.
இது கூட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணுறேன். இவங்க வந்து ஃப்ரீ இது கேட்குறாங்க. ஓகே ஓகே, இதை மட்டும் நம்ம வந்து ஹெச்எஃப்ல செக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கிங்க, எதுவும் பே பண்ண தேவையில்லை. 22 இருக்குது கரெக்டுங்களா? 22 இருக்குது. அப்போ ஏன் இவங்க 22ல் இருக்கிறவங்க ஏன் பின்னாடி இருக்காங்க, 92 96 இருக்கீங்க ஏன் முன்னாடி இருக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டொமைன் அத்தாரிட்டின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா? ஓகே சார். ஆ டேவிட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ புரிஞ்சுது புரிஞ்சுது. டொமைன் அத்தாரிட்டி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா, இங்க பாருங்க, ஏஜை பாருங்க, இந்த டொமைனோட வயசு என்ன? 38 years, 39 years. இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது வந்து லாஸ்ட் உள்ளதோட ஏஜ் வருமா சார்? இல்ல இருங்க நான் ஒன்னா சொல்றேன். இதோட ஏஜ் பாருங்க, ஓகே சார். இதோட ஏஜ் பாருங்க. அப்போ வந்து டொமைன் அத்தாரிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, டொமைன் அத்தாரிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா, எஸ்இஓன்றது அப்படியே டக்குன்னு ரேங்க் பண்ணிடலாம். என்கிட்ட கிளைண்டே கேட்பாங்க, சார் ஒரு மாசத்துல ரேங்க் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மாசத்துல பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? இப்போ டொமைன் அத்தாரிட்டி இப்படி உங்க டொமைன் இருக்குது, வெப்சைட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, எஸ்இஓலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகும் ரெகுலராக எஸ்இஓ பண்ணீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இயர் ரெகுலராக எஸ்இஓ பண்ணீங்கன்னா, அகைன் ஐ மென்ஷன் திஸ், ஓகே, ஒரு 20%, ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டை செக் பண்ணோம் இல்லைங்களா, இதோட டொமைன் ஏஜ் என்னன்னு நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே போயிட்டு டொமைன் ஏஜ் செக்கர் டூப்ளிசிக்கர் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம அப் டு 10 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு தேடினேன், கிடைக்கல. ஸோ டூப்ளிசிக்கரில் நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டியும் செக் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ இதோட ஏஜ் என்னவா இருக்குது? 9 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டொமைன் அத்தாரிட்டின்றது ஒன் டேல இம்ப்ரூவ் ஆகாது. ஒன் டேல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நிறைய வருஷம் இங்கே பாருங்க, இவங்க நிறைய கண்டென்ட்லாம் எழுதிருக்காங்க. வெறும் ஓகேப்பா நான் டொமைன் புக் பண்ணிட்டேன், நான் மட்டும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு நான் மட்டும் சும்மாவே இருந்தால் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ்லாம் ஆகாது. நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னோட இதுதான் அத்தாரிட்டின்னு நான் கூகுளுக்கு காமிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களோட வெப்சைட் டாப்பில் வரும். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ 3 பேரும் இருக்கீங்க. ஓகேங்களா? 3 பேருமே இந்த கண்டென்ட் எழுத போகிறீங்க. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு பிளாக் ஒன்று எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பிளாக் வந்து ஒரு 2000 வார்த்தை எழுதுறீங்க, 2000 வேர்ட்ஸ் எழுத போகிறீங்க 3 பேருமே. இப்போ 2000 வேர்ட்ஸ் எழுத போகிறீங்க. இப்போ இதில் ஆளுக்கு ஒரு வெப்சைட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த வெப்சைட்டில் எழுத போகிறீங்க சொல்லுங்கள். பாருங்கள், இன்னொன்று இருக்குது, 4th ஒன்று நான் ஆட் பண்ணிடுறேன். எங்கே அது? இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போதும், அதிகமாக வேணாம். ஓகே, இது ஒரு மாதிரி வருது. ஓகே, 4th ஒன் வந்து டிஎம் குரு இல்லையா? சாரி, டிஎம் குரு வந்து இங்கே நான் டைப் பண்ணிடுறேன். அத்தாரிட்டி எவ்வளோ எடுத்தது அது?
கொஞ்சம் அலைன்மெண்ட் இருக்கு. என்னோட இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது 22 இருக்கு. ஓகேங்களா? ஏஜ் என்ன இருக்கு? 9 இயர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இத்தனை வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிளாக் எழுத போறீங்க. இந்த 4 வெப்சைட்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? எந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி எழுத போறீங்க? ஸோ உங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாங்க? ஒரே நிமிஷம். ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து இத்தனை வெப்சைட் இருக்குங்க. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு பிளாக் எழுத போறீங்க. 2000 வேர்ட்ஸ் எழுத போறீங்க. அதில் வந்து இதில் எந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி எழுதுவீங்க? ஏன்? ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். அவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ம். அதுவும் இல்லாமல் அது வந்து டொமைன் அத்தாரிட்டியும் வந்து 96% இருக்குதுன்னா நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிட்டீங்க. செல்வி அண்ட் டேவிட், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? So DAPA checker. இல்லை இதில் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கண்டென்ட்டை எழுதுவீங்க, பிளாகை எழுதி போஸ்ட் பண்ணுவீங்க? இந்த 3 வெப்சைட் இருக்கு, அதாவது 4 வெப்சைட் இருக்கு. Okay. இதில் எதனா ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு பிளாகை போஸ்ட் பண்ணிடணும். எதில் போஸ்ட் பண்ணுவீங்க? Second one போறேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஒன் போறீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் எதை வேணா சூஸ் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்றேன். நீங்க ஜோதி? சார் அவங்க 2 பேர் சூஸ் பண்ணிட்டாங்க சார், அதனால நானும் அதே போயிடுறேன். அப்படி சொல்லக்கூடாது. நான் அடுத்து கொஸ்டின் கேட்பேன். ஐ திங்க் ஃபார் லாஸ்ட் ஃபோர்த் ஒன் 22 இயர்ஸ் இருக்கு கொஞ்சம். ஓகே சார், அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்கன்னா நான் லாஸ்ட் சூஸ் பண்றேன் பாருங்க சார் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், அது ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி இருக்கோ. ஓகே, இப்போ நான் கொஸ்டின் செல்வி கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது ஏன்னா நிறைய ஏஜ் நிறைய இருக்குது, அதனால. டேவிட் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஏன் அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல? 96 ரேட்டிங் இருக்கு இல்ல சார் ஆண்ட்ராய்டுக்கு? ஓகே, ரேட்டிங் இருக்கு, பட் அதுதான் ரீசனா? அதுல நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சூஸ் பண்றேன். ஓகே, நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஜோதி வந்து இதை சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 2000 வேர்ட்ஸ் நான் இங்கே எழுதுறேன்னா இந்த பிளாக் எடுத்துட்டு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல நான் போட்டேன்னா இமிடியேட்டா ரேங்க் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி அத்தாரிட்டி இருக்கு, 96 அத்தாரிட்டி இருக்கு. அதே நான் எடுத்துட்டு போயிட்டு இங்கே போட்டேன்னா டிஎம் குருன்ற வெப்சைட்ல நான் போட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோவா ரேங்க் ஆகும். ஏன்னா கூகுள் வந்து எப்படி ரேங்க் பண்ணுவாங்கன்னா, ஒன்று அத்தாரிட்டி பேசிஸ்ல ரேங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாப்புலாரிட்டி பேசிஸ்ல ரேங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று அத்தாரிட்டி. இப்போ அத்தாரிட்டியான ஒரு வெப்சைட்டுக்கு நான் சாம்பிள்லாம் என்ன சொல்லுவேன்னா அமேசான் சொல்லுவேன், ஃபேஸ்புக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆல்ரெடி பீப்புளுக்கு தெரியும். எப்படி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? அதை சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அமேசான் தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், யூடியூப் கூட தெரியும். இதெல்லாம் ஒரு வெப்சைட் தான். எப்படி உங்களுக்கு இந்த வெப்சைட்லாம் தெரியும்?
டெய்லி லைஃப் நம்ம யூஸ் பண்றோம். டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றீங்க. அடுத்தது இப்போ ஒரு ஃபோன் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா இன்ஸ்டாலா வந்துருது அது. ஆல்ரெடி பாப்புலரா இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி பாப்புலரா இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்க வெப்சைட்டுக்கு பாப்புலாரிட்டி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா தான் அத்தாரிட்டி கிரியேட் ஆகும். அத்தாரிட்டினா மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட், மிகப்பெரிய ஒரு டாப் பொசிஷன். அதுதான் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப சர்ச் இன்ஜின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சர்ச் இன்ஜின்லாம் கூகுள் அப்படின்ட்டீங்க. அது ஏன் அப்படி ஆயிருக்கு? ஏன்னா அது ஆல்மோஸ்ட் பாப்புலாரிட்டிலாம் பீட் பண்ணி அத்தாரிட்டி கிட்ட போயிடுச்சு. இப்ப நம்ம புதுசா ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றோம்னா டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்கும். 0 கொடுக்கக்கூடாதுன்னு 1 கொடுப்பாங்க கூகுளில். பேஜ் அத்தாரிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்க இப்ப இந்த வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போடுறீங்க பாத்தீங்களா, ஒரு பிளாக் எழுதி போஸ்ட் பண்றீங்க இல்லைங்களா? நான் சொல்றது புது வெப்சைட்ல, நியூ வெப்சைட்ல. நான் சொல்றது புது வெப்சைட்ல புதுசா ஒரு டொமைன் நம்ம வாங்குறோம். வாங்கி புதுசா இப்பதான் வெப்சைட்டை கிரியேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டொமைன் அத்தாரிட்டி எவ்வளவு இருக்குன்னு 1 தான் இருக்கும். செக் பண்ணீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 1 தான் இருக்கும். இப்போ வாட் இஸ் டொமைன் அத்தாரிட்டி நீங்க ஒரு பிளாக் எழுதி அதே வெப்சைட்ல போடுறீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா இந்த பேஜுக்கு 100 அவுட் ஆஃப் எவ்வளோ அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு வரும். அது எப்படி வரும்னா நீங்க எழுத போற கண்டென்ட்டை வச்சு தான் இருக்கும். ஓகே. புரியுதுங்களா? பேஜ் அத்தாரிட்டின்றது வேற. பேஜ் அத்தாரிட்டி இண்டிவிஜுவல் பேஜஸை காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நிறைய பேஜ் இருக்கு தெரியுதுங்களா? நிறைய பேஜ் இருக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைன் போறேன். கிராஃபிக் டிசைன் போனா இந்த பேஜுக்கு தனியா அத்தாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேஜ் அத்தாரிட்டி செக் பண்றேன். இருங்க, இங்கே என்ன இருக்கான்னு பார்க்கலாம் டூல்ஸ்ல. நம்ம நெக்ஸ்ட் வந்து பெய்டு டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நீங்க பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதுனால நான் இந்த லெவல்ல சொல்லி தரேன். ஓகேங்களா? அடுத்தது நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணலாம், இந்த சைட் யூஸ் பண்ணலாம். செப்பரேட்டாக இருக்குது. எந்த பேஜ் காப்பி பண்ணியிருக்கேன், இந்த பேஜ் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பேஜ் காப்பி பண்ணிட்டு நேராக போய்ட்டு கொடுக்குறேன், செக் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு டொமைன் அத்தாரிட்டி வேணும் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்போ தான் தெரியும். டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்னன்னு. நான் பேஜ் அத்தாரிட்டிக்கு இந்த டொமைன் அத்தாரிட்டிக்கு இந்த டொமைனை கிளிக் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன், நேராக இங்கே போயிட்டு இதை செக் பண்ணுறேன். சரி, இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்வாலிட் கீப் ஏபிஐ. ஓகே, நான் இங்கே கொடுக்குறேன். இதெல்லாம் ஃப்ரீ டூல் தான், பட் பெய்ட் டூலும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல சொல்கிறேன் அதை. அப்படிங்கிறது இது வந்து இந்த மாதிரி அடோப் மாதிரி தான் ம் இந்த வெப்சைட்ல எரர் இருக்கு, இதை விட்டுருங்க, வேற வெப்சைட் பார்க்கலாம். இந்த ஸ்மால் எஸ்ஏ டூல்ல கூட நீங்க அப் டு ஓகே 5 கொடுத்துருக்காங்க, நீங்க 5 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். செக் அத்தாரிட்டி போடுறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்க, டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி 40 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி ஓவரால் எல்லா பேஜுக்கும் சேர்த்து ஒரு அத்தாரிட்டி.
ஓகேங்களா. இண்டிவிஜுவல் பேஜுக்கும் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்னெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம், பேஜ் அத்தாரிட்டின்றது இண்டிவிஜுவல் பேஜுக்காக கொடுக்குறது. டொமைன் அத்தாரிட்டின்றது எல்லா பேஜுக்கும் ஒரு அத்தாரிட்டி வருங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு 70 கொடுக்குறாங்க. இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன், பேஜ் 2, இது வந்து 100 அவுட் ஆஃப் 80 கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே அந்த இடத்துல 40ன்னு வந்திருக்கு பேஜ் அத்தாரிட்டி. ஓகேங்களா. பட் டொமைன் அத்தாரிட்டி இந்த டொமைன் எவ்வளோ பாப்புலராக இருக்குன்றது தான் டொமைன் அத்தாரிட்டி. ஓகே. இப்போ ஒரு புது வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் வந்து நம்ம வந்து இப்போ தான் வெப்சைட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்டீரியர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜோதி ஃபேஷன் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே டன். 3 பேரும் 3 வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி ஒரு மூணு பேரும் 3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. அப்போ இப்போ தானே புதுசாகவே ஒரு டொமைன் வாங்குவீங்க. அப்போ புதுசாக டொமைன் வாங்கினா எவ்வளோ அத்தாரிட்டி வரும், ரொம்ப கம்மியாக தான் வரும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் நம்ம பீட் பண்ண முடியுமா இந்த கீவேர்டுக்கு? இந்த கீவேர்டை இவங்களெல்லாம் பீட் பண்ணி மேலே வர முடியுமா? வர முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதில் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். கண்டென்ட் கிரியேஷன்ஸ், பிளாகிங், அப்புறமா வந்து பிளாக் ரைட்டிங், டெய்லியுமே வந்து பிளாக் ரைட்டிங் போடுறது, இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த கீவேர்டு வந்து நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது, உடனே பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலாக நான் இன்னொன்று சொல்கிறேன், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது இது என்ன பேசிஸ், என்ன டைப் ஆஃப் கீவேர்டு நான் சொல்கிறேன் பாருங்க. இது சிங்கிள் வேர்டு கீவேர்டு, சிங்கிள் ஆர் 2 அப்படி கூட சொல்லலாம். சிங்கிள் வேர்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்படி நான் போடுறேன், ஷார்ட் டைல் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 or 2 வேர்டு. இந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும், நல்லா கிளியரா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. 1 or 2 வேர்டு தான் ஷார்ட் டைல் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க ஜோதி செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த கீவேர்டு வந்து மீடியம் டைல் கீவேர்டு. மீடியம் டைல் கீவேர்டு வந்து ஒரு 3 to 4 வேர்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நான் ஒரு கீவேர்டு சூஸ் பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர். ஓகேங்களா. இது என்ன டைப் ஆஃப் கீவேர்டு, இதுதான் லாங் டெயில் கீவேர்டு. ஏன்னா கீவேர்டே லாங்கா இருக்குது. சரி, நாளைக்கு கிளாஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த செக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும், நாளைக்கு. ஓகேங்களா. லாங் டெயில் கீவேர்டு வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னா 5 to 6 வேர்ட்ஸ்னு போடலாம். புரியுதா? ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஏதாவது ஒரு கம்பெனியில இப்ப நம்ம வந்து சர்வீஸ்க்காக நம்ம கால் பண்ண போறோம். இப்ப இந்த கம்பெனிலாம் பெங்களூர்ல தான் இருக்குதா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் தேடி இருக்கேன், இந்த கம்பெனிலாம் பெங்களூர்ல தான் இருக்குதா? ஓகே. இப்போ இது நல்லா பாருங்க, இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி எங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் எதனா போட்டிருக்காங்களா, பெங்களூர் அட்ரஸ் எதாவது போட்டிருக்காங்களா பாருங்க. எங்கேயுமே இல்லை. அடுத்தது இங்க பாருங்க, கான்டாக்ட் அஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ நம்ம போய் இப்போ என்ன பண்ண போறோம், சர்வீஸ் எடுக்க போறோம், எதனா கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கா? இங்கேயும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி சேல்ஸ்ஃபோர்ஸ், இங்க எதனா இருக்கான்னு பார்க்கலாம். அதே வெப்சைட் தான். சரி, இன்வெஸ்டபீடியா, இங்க பெங்களூர் அட்ரஸ் எதனா இருக்குதா? இல்லை. ஏன் இவங்களாம் பெங்களூர் அட்ரஸ் கொடுக்கல? ஏன்னா நீங்க வந்து இந்த கீவேர்டு தான் சூஸ் பண்ணீங்க சார், இந்த கீவேர்டில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குதுன்னு சூஸ் பண்ணீங்க. பட் ஏன் இவங்கெல்லாம் பெங்களூர் அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னு என்னன்னா, இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டு, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனல்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டால் இவங்கெல்லாம் வராங்க. ஏன்னா ஹை அத்தாரிட்டி வெப்சைட்டு, லாங் ஃபார்ம் கண்டென்ட்லாம் எழுதியிருப்பாங்க, அதனால வராங்க. இவங்களோட கோல் என்னன்னா வேர்ல்டு வைடு ஆடியன்ஸ். செகண்டு, இவங்க டிராஃபிக்கை நிறைய ஜென்ரேட் பண்ணுறாங்க இவங்க வெப்சைட்டுக்கு. பட் நம்மளோட கோல் என்ன இங்கே? ஆஸ் அ பிகினராக நம்மளோட கோல் என்ன? லொக்கேஷன் பெங்களூரில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நான் என்னோட வெப்சைட்டை காமிக்கணும். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் லேட்டராக நம்ம அதை வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்ன? அவங்க இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறவங்க அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? அவங்களோட கோல் என்னவா இருக்கும்? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் தேடுறவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? உடனே சர்வீஸ் எனக்கு வேணும். அப்ப எது முக்கியம் இதுல? எது முக்கியம் இப்ப இனிஷியல் டைம்ல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? அவங்க தெரிஞ்சுதாங்க வந்து தேடுறாங்க. அவங்க தெரிஞ்சுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்னு தேடுறாங்க. அவங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தேடுறாங்க. அப்ப இந்த கீவேர்டை நம்ம சூஸ் பண்ணலாமா? இந்த கீவேர்டை சூஸ் பண்ணலாமா? அப்படியே சூஸ் பண்ணாலும் உங்களால ரேங்க் பண்ண முடியுமா? ஆல்ரெடி பிக் எலிஃபண்ட் மாதிரி இருக்காங்க, 92, 90, 96ன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை தான் சூஸ் பண்ணணும். பெங்களூர் கீவேர்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுதான். அப்புறம் இது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்ன்றதுக்கு காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி பண்ணோமே அதே மாதிரி காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணணும். நாளைக்கு பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இத கம்பெனி இன் பெங்களூர் இந்த ஒரே கீவேர்டுக்கு மட்டும் நாளைக்கு நீங்க காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. டவுட் இருந்தால் இப்ப கேட்டுருங்க. ஜோதி புரியுதா உங்களுக்கு? டேவிட் காம்படிஷன் அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி எப்படி ஆமா இப்ப சப்மிட் பண்றதுனா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இங்க இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி பாருங்க, இல்லைன்னா பாருங்க இந்த மாதிரி கூட டைப் பண்ணிக்கோங்க, பெட்டர். இது வந்து வெப்சைட். ஒரு எக்ஸல் ஷீட் கூட மெயின்டைன் பண்ணுங்க, பரவாயில்ல. எக்ஸல் ஷீட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். எனக்கு எக்ஸல் ஒர்க் ஆகல, அதனால தான் அதை ஓப்பன் பண்ணல. இப்போ வந்து இப்படி இருக்கும். அடுத்தது வந்து பேஜ் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. நிறைய இருக்குது. டாபிக் கூட பண்ணனும்ல. இப்போ இன்டீரியர் டிசைனர்ஸ்னா அது கூட எஸ். புரியுதா? ஆமா, நான் ஆச்சுன்னா இன்னைக்கே கூட இதை அப்லோட் பண்றேன், பாருங்க. சார் லிங்க் ஷேர் பண்ணுங்க. லிங்க் இருங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கே அப்லோட் ஆயிடும். நான் லிங்கை நைட்டுக்கு ஷேர் பண்ணிடுறேன், இப்போ இன்னைக்கு எடுத்த வீடியோவை. ஓகே சார். ஸோ இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் நான் உங்களுக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக தாங்க இருக்கும். அடுத்தடுத்து கிளாஸஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக டாஸ்க் ஓரியன்டாக தான் இருக்கும். இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸ் வந்து இன்னைக்கே அப்லோட் ஆகிடும் நைட்டுக்கே. பட் நீங்கள் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? டாஸ்க் வந்து இதுதான் இருக்கும். இதை சப்மிஷன் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? டாப் எஸ்இஓ ரேங்கிங் பண்ணுறதுக்கு. சார் இவ்வளோலாம் பண்ணுறோமே, இவ்வளோலாம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ சார் அமௌண்ட் கிடைக்கும்? ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் எஸ்இஓ மட்டும் பண்ணுறதா இருந்தால் 10K வந்து 40K வரைக்கும் சார்ஜ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு காம்படிஷன் மேலே இது வேரி ஆகும். இப்போ காம்படிஷன் மேலே வேரி ஆகும். நான் லைவ் ப்ராஜெக்ட் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் காமிக்கிறேன்.
ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் 10K to 40K வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்க. ஒரு 3 கிளைண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க, எவ்வளோ வரும் உங்களுக்கு மந்த்லி? 30K to 50. 50K வரைக்கும் ஆன் பண்ணலாமா? வெறும் SEO மட்டும் பண்ணி. ஸோ இது வந்து வெறும் SEOக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நம்ம ஸ்கில் லேர்ன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மினிமம் பேசிக் சார்ஜஸ் 10K, ஹையஸ்ட் சார்ஜஸ் 40K. இது கம்மி யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ இதே வந்து நீங்கள் யூஎஸ்ல இருக்கிற கிளைண்ட்டுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் ஹையாக போகும் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கூகுள் ஆட்ஸ்க்கு என்ன பண்ணணும், சோஷியல் மீடியாவில் என்ன சார்ஜஸ் பண்ணலாம், இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஓகே. ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ணுங்கள். இப்போ உங்களுதே டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணணும்னாலும் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 3-4 கிளாஸஸில் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ 5 பேர் இருப்பீங்க, அதில் 2 பேர் லைவ் ப்ராஜெக்ட், அவங்களது ஓன் பிஸ்னஸ் இருக்குது, ஓன் வெப்சைட் இருக்குது, அதே தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ மீதி நீங்கள் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். டொமைன் எப்படி, வெப்சைட் கண்டிப்பாக எல்லோரும் வெப்சைட் பண்ணணும், நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், அதை கண்டென்ட்லாம் எழுத வேண்டியது இருக்கும், எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே டன். இன்னைக்கு இது போதும். ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்கை முடிங்க, அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. இந்த ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகும்ல சார்? இப்போ அப்லோட் ஆகிடும் பாருங்க, இது ஃபுல்லாக தான் இருக்கு, நான் எதுவுமே கட் பண்ணல. இங்கே வந்து ஃபுல்லாக தான் பாருங்க, 1 hour 36 minutes இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுவுமே ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகும். சிலதெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் சில டவுட் கிளாரிஃபிகேஷன் பேசுறது இதெல்லாம் அப்லோட் ஆகும். அதை நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட கிளாஸில் கேட்டுக்கோங்க. ஓகே. இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஆக்சுவலாக நான் வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என்ன பிஸ்னஸ்? ஃபஸ்ட்டு வந்து சல்வார் பிஸ்னஸ். இன்னொரு பிஸ்னஸ் இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், ஸ்டேஷனரிஸ் இருக்குதுல்ல சார், கிஃப்ட் ஸ்டேஷனரி. அது வந்து அந்த சில்ட்ரன்ஸோட ஸ்டேஷனரி, கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஐட்டமும் வந்து படுக்கிறது வந்து அது வந்து வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ பண்ணுறப்பவே அதுக்கு ரெடி பண்ணிடலாமா, இல்லை வந்து அது தனியாக? இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுக்குறதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்டமைன் கொடுக்குறது அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, அதில் நிறைய தப்பு பண்ணுவீங்க எப்பயும். அந்த தப்பு மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினலாக டொமைன் வாங்கி அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சப்டொமைன் கொடுப்போம், நீங்கள் எதையும் வாங்க தேவையில்லை. அந்த சப்டொமைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் ஒரிஜினல் டொமைன் வாங்கிக்கிங்க. ஓகே, நீங்கள் ஜோதி அண்ட் டேவிட், நீங்கள் உங்களுக்கு எதனா வெப்சைட் இருக்குது, இல்லைனா வந்து கஸ்டமர்ஸ், உங்களுக்கு யாராவது கஸ்டமரே இருக்காங்கன்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக அந்த வெப்சைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் லைவாகவே. ஓகே ஓகே டன். ஓகே, நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே சார். நாளைக்கு திரும்ப Thank you. 3 o'clock கனெக்ட் பண்ணலாம். டேவிட் 3 o'clock வந்துருங்க. ஓகேங்களா? இருக்காரா? சாரி, மியூட் பண்ணேன். ஓகே, எனிவே நம்ம எப்படி ரெக்கார்ட் தான் பண்ண போகிறோம், பட் இருந்தாலும் வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே ஓகே ஓகேவா? சரி, ஓகே டன். நான் இதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். Okay sir, thank you sir. பாய் பாய்.